ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சைட் டிஷ் இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். சிக்கன் 65 அதை எப்படி செய்யறதுங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 65 செய்கிறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்திருக்கேன். நான் எலும்பு இதோட தான் சேர்த்து போடுறேன். நீங்கள் வேணும்னா வெறும் போன்லெஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்குவோம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மசாலாலாம் நல்லா சிக்கன்ல கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1.5 கரண்டி தயிர் ஊற்றிக்கிறேன். சின்ன புளி கரண்டியாக தான் எடுத்திருக்கேன். ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா சிக்கன்ல எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி ஒரு மணி நேரம் 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் சிக்கன்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்யலான்னு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் இதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது, அதனால கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை ஒன்றா போட்டுக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அனலை கூட்டி வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கரிஞ்சிடும், சிக்கன் உள்ளாரெல்லாம் வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணி எடுங்க. சிக்கன் 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. நான் அகலமான பேனாக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா குழியில் எண்ணெய் இருக்கும், சீக்கிரம் போட்டுட்டு அப்படியே டீப் ஃப்ரை மாதிரி எடுத்துடலாம். நான் போட்டுட்டு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அனலை கூட்டி வச்சு கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கலர் மாறிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை எடுத்துருவோம். இதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்குவோம். இப்போ அடுத்தது போட்டுக்குவோம். போட்டு இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆனில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணாதான் நல்லா கிறிஸ்பாக வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் முதல்ல குக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்துடுங்க. இதையும் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம இதை சிவக்க வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு.
இப்ப இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துருவோம். இப்ப எல்லா சிக்கனையும் வறுத்தாச்சு. இப்ப அருமையான டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்ப அருமையான டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.